ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ டான்செட் 2026 சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பிகாஸ் இத்தனை நாள் நீங்கள் ஆவல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், ரைட்? ஸோ அது ரிலேட்டடான அப்டேட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அண்ட் நமக்கு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் 11/3/2026 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு வெப்சைட்டில் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட என்ன அப்டேட் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதோட யூஆர்எல் கூட வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ப்ளேஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு ஜஸ்ட் கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் ஹியர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது, ரைட்? ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டா தேவையோ அந்த டேட்டா எல்லாமே வந்து முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்டா வேணும் அப்படின்னா, நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் பர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், டென்த்தில் என்ன இருக்கும், நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் இப்போ என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அதே இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடியிற வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்க போகுது, ரைட்? ஸோ அதனால வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பரு, இதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து எம்பிஏ மட்டும் எழுத போறீங்களா, எம்சிஏ மட்டும் எழுத போறீங்களா, எம்பிஏ எம்சிஏ எழுத போறீங்களா, எம்பிஏ எம்இ எம்டெக் எழுத போறீங்களா, இல்லை எம்பிஏ எம்சிஏ எம்இ எல்லாமே எழுத போறீங்களா, அது எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் லாகின் வித் யுவர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும், ரைட்? ஸோ லாகின் பண்ணும்போது நீங்கள் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலிஜன், ஸ்டேட்டு, கம்யூனிட்டி, உங்களோட சப் கேஸ்ட் கோடு, அதாவது உங்கள் கேஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு ஒரு கோடு இருக்கும், அதுவும் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா, அண்ட் நெக்ஸ்ட் ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட், அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இதெல்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் டீடைல்ஸ், எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், மேக்ஸிமம் மார்க்ஸ், ஆப்டைன் மார்க், நெக்ஸ்ட் ஹெச்எஸ்சி டிப்ளமோ. ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபைங் டிகிரி, ஸோ நம்பர் ஆஃப் செமஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டட். நீங்கள் 3 இயர்ஸ் டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா 6 செமஸ்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து 4 செமஸ்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒரு சிஜிபிஏ வந்திருக்கும், அதை வச்சு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டா பிஜிக்கு மட்டும்தான், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் 300 பிக்சல்ஸ் இருக்கணும், வித் வந்து 200 பிக்சல்ஸ் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்து 30 கிலோகிராம்லேருந்து, ஐம் சாரி, 30 கிலோ பைட்லேருந்து 50 கேபிக்குள்ளே தான் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 பிக்சல் டு 200 பிக்சல் ஹைட் அண்ட் வித். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேபி டு 15 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதை ரீசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் போய் அவங்க என்ன இது கொடுத்துருக்காங்களோ, ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட்டு. ஸோ உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே அந்த ஒர்க்கரை வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யா டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஐ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபாய் கட்ட சொல்லுவாங்க. மற்ற ஜென்ரலுக்கெல்லாம் 1000 ரூபாய் கட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க, அதை அப்லோட் பண்ணணும். இது சீட்டா பிஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி, குவாலிஃபைங் டிகிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கணும், ரைட்? ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் ஸ்க்ரீன் காமிக்கும். அந்த பேமெண்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஆர் இருந்தால் 500 ரூபாயும், இதே ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா அதர் கேஸ்ட்டுக்கு 1000ம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சீட்டா பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி, ரைட்ஸ்? கவுன்சிலிங் ஃபீயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சீட்டா பிஜிக்கு, ஓகே? ஹவவர் எம்பிஏ எம்சி அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எம்பிஏ எம்சி ரிலேட்டடாக நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரிலேட்டடான அப்டேட் 11ஆம் தேதி தான் வருங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோகிராஃப் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு குட் எக்ஸாம்பிள், பேட் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சிக்னேச்சர் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடான ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து போக போக இந்த சேனல்லே வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நாங்கள் டைம் இருக்கும்போது ஹேண்டில் பண்ணுவோம். அண்ட் இன் பிட்வீனில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரொம்ப டிலே ஆனதால் வந்து கிளாஸஸ் நிறைய ஹேண்டில் பண்ண முடியல. இன் அப்கமிங் டேஸ் வி வில் பி ஹேண்ட்லிங் ஃப்ரீ கிளாஸஸ் அஸ் வெல். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஸோ டான்செட் எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா
அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க, tansy@gmail.comனு சொல்லிட்டு, இவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, அப்ராப்ரியேட்டாக கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா tansy@gmail.comக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு டவுட்ஸ் எல்லாமே கரெக்டாக கிளியர் ஆயிடுச்சான்னு வேலிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா என்டர் பண்ணுங்கள். தப்பாக எதுவும் வந்து கொடுத்துடாதீங்க. ஓகேவாங்க? ஸோ பீப்புள் ஆர் வெரி மச் சப்போர்ட்டிவ். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பீப்புள் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் டான்சர் ரிலேட்டட் அப்டேட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே ஹெட்.